பண்பாட்டு காவலர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். அகிலாண்டபுரம் மாணிக்க விநாயகர் கலைக்குழு மற்றும் ஆச்சிப்பட்டியில் 2.0 அதாவது 2வது கலைக்குழுவாக கோட்டை மாரியம்மன் கலைக்குழுவின் அரங்கேற்ற பெருவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் காராளவம்ச கலை குடும்பத்தின் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னையிலிருந்து 10,000 பேர் கொண்ட மாபெரும் குடும்பத்தில் நீங்களும் ஒரு அங்கங்கிறத பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இது காராளவம்ச கலை சங்கம் அல்ல, காராளவம்ச கலை குடும்பம். 5 ஆண்டுகளாக இந்த பயணத்தை துவங்கி இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய கலையை கொண்டு சேர்த்த பெருமை நம்முடைய ஆசிரியர் திரு சிவகுமார் அவர்களுக்கு சேரும். ஒரு பைசா கூட பணம் வாங்காமல் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை காணிக்கையாக வாங்கிட்டு இன்னைக்கு இந்த கலையை எல்லா பக்கத்துலையும் கொண்டு சேர்த்துன அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. என்னோடு நம்ம பகுதியின் குரலாக சட்டமன்றத்தில் பேசுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய குட்டி என்கிற சுதாகர் அவர்கள், வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள், கட்சி பிரமுகர்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்தில் இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போவும் வளையல் செட்டியாரில் பார்ப்பேன், இப்போல்லாம் முடிச்சு கருப்பராயம்பாட்டில் உங்களை முடிச்சுட்டு உங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து உங்கள் பின்னால் நின்று உழைத்து கொண்டிருந்த எனக்கு உங்கள் அன்பால், உங்களுடைய வாழ்த்துக்களால், உங்களுடைய பிரார்த்தனையால் இன்னைக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்கீங்க. நான் லேட்டாக வந்தால் கூட அண்ணா எங்களை பார்க்குறது 2வது இருக்கட்டும், ஊரை பார்த்துங்கன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பின்னால் இருந்து செயலாற்றுவதைத்தான் மிகவும் முக்கியமாக கருதுவதால் கால தாமதமானாலும் 5 நிமிஷமாவது உங்களெல்லாம் பேசணும்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறேன். அதனால் கால தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும். இத்தனை குழந்தைகளை நான் இதுக்கு முன்னால் ஒரு அரங்கேற்றத்தில் பார்த்தனான்னு தெரியல. அருமமா, சூப்பர். இன்னைக்கு கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும், பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நாம் செய்யக்கூடிய வேலை சிறப்பாக நடைபெறுகின்றது, சரியான பாதையில் போகின்றது என்பதற்கு இந்த குட்டிகள்லாம் தான் உதாரணம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பூ வச்சு, பொட்டு வச்சு, திருநீர் வச்சு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதை பார்க்கும் பொழுது ஒரு பெற்றோராக, ஒரு ஆசிரியராக இருந்து அந்த குழந்தைகளுக்கு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பது காராளவம்ச கலைச்சங்கம். இது நமக்கெல்லாம் பெருமை. இது ஒரு கலையாக மட்டும் பார்க்காமல் இது ஒரு வேள்வியாக, ஒரு பிரார்த்தனையாக, தவமாக இருந்து நாம் எல்லாம் செய்து கொண்டு வருகின்றோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நம்மை பொறுத்தவரை மனிதனாக பிறந்தது என்பது மாபெரும் பேர். இறைவன் மனிதனாக படைச்சிருக்கான்னு சொன்னால் தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு, தான் வாழக்கூடிய இந்த மண்ணிற்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனாக படைச்சிருக்கான். ஆனால் இன்னைக்கு என்னாச்சுங்க, நான், எனது குடும்பம், எனது உறவு என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போய் நம்ம மாட்டிட்டோம். ஆனால் காராளவம்ச கலைச்சங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதை தாண்டி இன்னைக்கு உறவுகளை புதுப்பித்து உறவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது காராளவம்ச கலைச்சங்கம். உங்களுக்கு மன கஷ்டம், குழப்பம், கவலை ஏதாவது இருந்ததுன்னா இன்னொரு குழுவில் இருக்கக்கூடிய உங்களுடைய தோழி ஒருவருடன் கொஞ்ச நேரம் பேசினா போதும், மன கஷ்டம் போயிடும். ஏன்னா தெரியாதவங்கிட்ட மனம் விட்டு பேசுகிறோம். அந்த காலத்தில் நம்ம சொந்தக்காரர்கிட்ட, அந்த ஊருக்குள் இருக்கிறவங்ககிட்டலாம் மனம் விட்டு பேசுறதுனால எந்த இடத்துலையும் மன அழுத்தம் இல்லை. இன்னைக்கு அப்படி ஒருத்தர்கிட்ட நம்ம மன கஷ்டத்தை சொன்னோம்னா, குறைய சொன்னோம்னா அதை கேலி கிண்டல் தான் செய்யறாங்களே ஒழிய யாரும் ஆறுதல் கூறுவது இல்லை என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அப்போ மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் எங்கே வச்சுக்கிறது, உள்ளேயே தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது என்ன ஆகுது, கொஞ்ச நாள் ஆகும் பொழுது மனநோயாக மாறுகின்றது. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், காராளவம்ச கலை குடும்பத்தில் இந்த பயிற்சியை கொடுப்பதன் மூலமாக உடல் நலம் பாதுகாக்கப்படுகின்றது, மனவளம் பாதுகாக்கப்படுகின்றது. அப்போ உடல் நலத்தையும் மனவளத்தையும் காக்கக்கூடிய ஒரு பெரிய பணியை இந்த கலை நமக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இது சாதாரண கலை கிடையாது. குறிப்பாக பெண்கள், இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சிற்பிகள் பெண்கள் தான். ஆனால் இன்னைக்கு பெண்களோட நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், இருக்கிறதுலே பாவப்பட்ட ஒரு பிறவி யாருன்னா பெண் பிறவிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு.
அந்த காலத்தில் எந்த வர்ணனையாக இருந்தாலும் பெண்களைத்தான் கூறுவார்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. உங்கள் நிலைமை, உங்கள் மனம் கவலை அடைந்தால், நீங்கள் சிரமப்பட்டா எந்த அளவில் பாதிப்பு ஏற்படும் சொன்னோம்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரோட மனநிலையும் பாதிக்கப்படுமாமா, உடல்நிலை பாதிக்கப்படுமாமா. என்ன காரணம்னா, காலையில் நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, உங்கள் மனம் சந்தோஷமாக கவலை இல்லாமல் இருந்து செய்யக்கூடிய சமையலுக்கும் மன கஷ்டத்தோட, சங்கடத்தோட, சலுப்போட கணவனை, குழந்தைகளை எல்லாம் சபிச்சுக்கிட்டு திட்டிட்டு அவங்க செஞ்ச தவறுக்காக பண்ணக்கூடிய சமையல் கண்டிப்பாக அதை சாப்பிடக்கூடியவர்களுடைய உடல்நிலையை பாதிக்குமாமா. உதாரணம் அழகாக சொல்லுவாங்க. ஒரு லைம் ஜூஸ் கலக்கிறோம், 2 ஒரே அளவு லைம், ஒரே அளவு தண்ணி, ஒரே அளவு சர்க்கரை எடுத்து வச்சு 2 பேர்த்த கலக்க சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கிற 2 பேர் கலக்கிறாங்க, எல்லாம் ஒரே அளவு தான். அப்போ அந்த 2 ஜூஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டேஸ்ட்டு நம்ம ஒரே மாதிரியே இருக்கும்? இருக்காது. என்ன காரணம்? எல்லாம் ஒரே அளவு தானே கொடுக்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், there is an invisible ingredient called love அப்படின்னாங்க. கண்ணுக்கு தெரியாத அன்பு என்கின்ற ஒரு அம்சம் அந்த ஜூஸ்ல கலக்கலாமா. அப்போ காலையில எந்திரிச்சு மன கஷ்டம் இல்லாமல், சங்கடம் இல்லாமல் சமையலை செய்யும் பொழுதிலிருந்து ஆரம்பிக்குது உங்களுடைய பணி. அப்ப இன்னைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருது, சங்கடம் வருதுன்னா, பெண்களை மன நிம்மதியோடு வைக்க தெரியாத சமுதாயமாக இது மாறிவிட்டது. அப்பொழுது அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பல வழிகள் இருக்குது. இன்னைக்கு யோகா, மெடிடேஷன். நான் ஒரு மஞ்சுநாத்தெல்லாம் ஆலியார் அறிவு திருக்கோயிலில் அரங்காவலர்களாக இருந்து சேவையாற்றி வருகின்றோம். பெரிய சேவை. இன்னைக்கு பார்த்தா மனோதத்துவ நிபுணர்கள், அவங்க சைக்காட்ரிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்குது. உடல்நிலைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களை விட மனநிலைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் கூட்டம் அதிகம். அப்பாயின்மெண்ட் 3 மாதம் 6 மாதம் ஆகுது. என்ன காரணம் என்று சொன்னால், மனக்கவலையை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரே ஒரு வார்த்தையை வச்சுங்க, கஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எதுவுமே கிடையாதுமா, எல்லாமே சவால் தான். சவாலுக்கும் கஷ்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, சவால்களை எல்லாம் கஷ்டங்களாக மாற்றுகின்றோம். சவால்களை கஷ்டங்களாக மாற்றி கஷ்டத்தை எல்லாம் கவலையாக மாற்றிடுறோம். கஷ்டங்களை கவலையாக மாற்றாதீர்கள். கஷ்டம் வந்தால், சவால் வந்தால் அதை சமாளிக்கலாம். கவலைப்படுறதுனால எதுவுமே ஆக போகிறது கிடையாது. முதல்ல பெண்களாகி நீங்கள் அந்த மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வரணும். எதுவாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட வேண்டியது இறைவனால் கொடுக்கப்படுகிறது. நம்ம கேட்டு கேட்கறதில்லை. ஒரு ஏழையா பிறக்கிறோம், நம்ம கையிலே இருக்கு. ஆனா ஏழையா பிறக்கிறது நம்ம கையில் இல்லை. ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே இறந்து போவது என்பது நம் கையில் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? விழிப்புணர்வோடு செயல்பட்டால் எல்லாமே சவாலாகத்தான் இருக்கும், கஷ்டமாக மாறாது. இப்படி சவாலுக்கும் கஷ்டத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு காட்டுக்குள்ள போறோம், தனி மனிதனா போயிட்டு இருக்கிறோம், எதிரில் ஒரு புலி வருது, உங்க கையில AK-47 ஒரு துப்பாக்கி இருக்குது அப்படின்னா அது கஷ்டம் அல்ல, அது பிரச்சனை கிடையாது, சவால். நேரா பார்த்து குறி வச்சு சுட்டா முடிஞ்சது. இதே காட்டுக்குள்ள போறீங்க, தனியா போறீங்க, எதிரில் ஒரு புலி வருது, கையில எந்த ஒரு ஆயுதமும் இல்லை என்று சொன்னால் அதுதான் உண்மையிலேயே பிரச்சனை. நம்ம என்ன பண்றோம்? எல்லா சவாலையும் பிரச்சனையா எடுத்துக்கிறோம். பிரச்சனை நம்ம கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா கண்ணுக்கு முன்னால ஒரு திரை போட்டது போல் ஆகிவிடும். உங்களுக்கு தீர்வுக்கான வழி தெரியாது. அதனால் இன்னையிலிருந்து எல்லாத்தையுமே சவாலை எடுத்துக்கங்க, கஷ்டமா எடுத்துக்காதீங்க, கவலையா மாத்தாதீங்க. இது முதல். 2வது பிரார்த்தனை. இன்னைக்கு இத்தனை பண்றோம், நம்ம பிரார்த்தனை பலிக்குதா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். எத்தனையோ சாமி மாத்தி மாத்தி போயிட்டோம். என்ன காரணம் என்று சொன்னால், நம்ம சாமி கும்பிடக்கூடிய வழிமுறையை மறந்து இருக்கிறோம். எப்படி கும்பிடுவோம்? அந்த காலத்துல கல்லை வச்சு கும்பிட்டாங்க, மரத்தை கும்பிட்டாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம திருப்பதி போறோம், பழனி போறோம், ஐயப்பன் கோயில் போறோம், எல்லாத்துக்கும் அந்த சாமி நல்லது செய்தான்னு சொன்னா செய்யறது இல்லை. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் நம்பிக்கையோடு தெய்வத்தை வணங்குகின்றார்களோ அது எந்த தெய்வமா வேணாலும் இருக்கலாம். வீட்டில் உட்காண்டே கும்பிட்டா போதாங்க, போங்கிற அவசியம் கூட கிடையாது. நம்பிக்கையோடு ஒரு கல்லை கும்பிட்டா கூட அது வேலை செய்யும், மரத்தை கும்பிட்டா கூட வேலை செய்யும். அப்படித்தான் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். ஆனா இன்னைக்கு கோயிலுக்கு போறோம், செலவு பண்ணிட்டு போறோம், ஆனா போய் சாமி எனக்கு செய்யறதில்லன்னு புலம்புறோம். அடுத்த நாள் இன்னொரு சாமி கிட்ட போறோம். அங்க என்ன ஆயிப்போச்சு? நமக்கு ஒரு உண்மை புரியவில்லை. கடவுளுக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட கடவுள் மேல் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு தான் சக்தி அதிகம். ஆனா நம்பிக்கையை விட்டுட்டு சடங்கு சம்பிரதாயத்தில் போய் மாட்டிக்கிறோம். இனிமேல் நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே மாதிரி வேண்டுதல்ல இன்னொன்று,
நம்ம எல்லாமே கேட்குறோம். 3 நேரம் நம்பிக்கையெல்லாம் வச்சு சாமி கும்பிடுறீங்க, நம்பிக்கையோட சாமி கும்பிடுறீங்க, ஒரே சாமி தான் கும்பிடுறீங்க, ஆனால் நடக்கல. இது என்ன காரணம்? கோயிலுக்கு போகிற 3 பிரச்சனை எடுத்துக்கலாம். ஒன்று வந்து உடல் பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால், சுகர் இருக்குதுன்னு சொன்னால் சாமி கிட்ட போய் என்ன கேட்குறோம்? எனக்கு இந்த சுகர் நீங்கணும், ஹார்ட் பிரச்சனை தீரணும்னு கேட்குறோம். இன்னொன்று பண கஷ்டம், எனக்கு இந்த பண கஷ்டம் தீரணும்னு கேட்குறோம். இன்னொன்று குடும்பத்தில் சண்டை, எனக்கு இந்த சண்டை குடும்பம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னு சாமி கிட்ட கேட்குறோம். கரெக்டாக தான் கேட்குறோம், ஆனால் நடக்கிறது இல்லையே. மேலும் பிரச்சனை வருது, மேலும் பண கஷ்டம் வருது, மேலும் நோய் வருது. என்ன காரணம்னு கேட்டால், இறைவன் அப்படிங்கிறது ஆழ்மனம் தான். ஆழ்மனத்துக்கிட்ட எதை திருப்பி திருப்பி கேட்குறீங்களோ அது வந்து சேர்மானம். நம்ம என்ன கேட்குறோம்? கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைக்கு இடையில பிரச்சனை இருக்குது, அது தீரணும்னு கேட்குறோம். பிரச்சனையை தீர்த்து வைன்னு கேட்குறோம். அதற்கு பதிலாக எனக்கு குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடு என்று கேட்க சொல்கின்றார்கள். 2 ஒன்று தான். கணவனுக்கு மனைவிக்கு கிடைக்கக்கூடிய சந்தையை தீர்த்து வைங்கிறது ஒன்று தான், குடும்பத்தில் அமைதி கொடுன்னு கேட்கறது ஒன்று தான். ஆனால் நீங்கள் இங்கே வந்து அமைதி கேட்குறீங்க, அங்கே பிரச்சனை கேட்குறீங்க. பண கஷ்டம் தீரணும்னு கேட்காதீங்க, செல்வத்தை கொடு என்று கேளுங்கள். அதே போல நோய் தீர வேண்டும் என்று கேட்காதீர்கள், ஆரோக்கியத்தை கொடு என்று கேளுங்கள். இந்த நிமிஷத்திலிருந்து இதை செய்யுங்க, வாழ்க்கை மாறிவிடும். எது வேணுமோ அதை மட்டும் கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க, கண்டிப்பாக அது நடைபெறும். அலட்சி இறைவனுக்கு பாடல் போட்டிருப்பாங்க, அந்த தவமெல்லாம் செஞ்சிருப்பீங்க. டெய்லி அதை செய்யுங்க. ஏன்னா நம்பிக்கையோடு அந்த பாடலை போட்டு நீங்க வந்து 1 நிமிடம் கண்களை மூடி 60லிருந்து 1 வரைக்கும் எண்ணிட்டு அடுத்த 1 நிமிஷம் உங்க வாழ்க்கையில தேவையான 3 முக்கியமான விஷயங்கள், இன்றைய காலகட்டத்தில் தேவையான 3 முக்கிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு அது நடந்தது போல் எண்ணி உணர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும். வேணும்னு கேட்காதீங்க, நடத்தி வச்சா எப்படி உணர்வீங்களோ அப்படி உணர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், அது தானாக நடந்துவிடும். ஏன்னா வேணும்னு கேட்டோம்னா அப்ப கிடைக்கலன்னு அர்த்தம். இதே நன்றி சொல்லி பாருங்க, இறைவன் கொடுப்பான். எந்த மனித மனதில் நன்றி உணர்வு இருக்கின்றதோ அந்த அந்த மனதிற்குள் அமைதி, சந்தோஷம், செல்வம் எல்லாமே வந்து சேரும். ஏன்னா நன்றி சொல்ல சொல்ல நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். யாரெல்லாம் நன்றி சொல்லி பாருங்க, காலையிலிருந்து நடந்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க, நல்ல விஷயங்கள் நடந்த நன்றி சொல்லி பாருங்க. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வரும், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வரும். அப்போ நன்றி உணர்வோடு நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு கடவுளை வேண்டுங்கள். நேர்மறையாக என்ன தேவையோ அதை நினைத்து நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள். ஏனென்றால் உங்கள் அமைதிதான், உங்கள் சந்தோஷம்தான் நல்லதொரு அமைதியான சமுதாயத்தை உருவாக்க வல்லது. பெண்களாகிய நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வள்ளிக்கும்மியோடு சேர்த்து எத்தனையோ முன்னெடுப்புகளை எடுக்கின்றோம். இன்னைக்கு ஆலியார் அறிவு திருக்கோயில கூட தவ மையங்கள் அங்கங்க ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். கிராமங்களை எல்லாம் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வந்து ஆடல் தவம் என்ற ஒன்றை இன்னைக்கு உருவாக்கி இருக்கின்றார் நம்முடைய ஆசிரியர். 20 நிமிஷம் ஆடினா போதும், எந்த மெடிடேஷன் வேண்டியதில்லை, எந்த யோகா வேண்டியதில்லை, வாக்கிங் வேண்டியதில்லை, 20 நிமிஷம். அதையெல்லாம் இன்னைக்கு வந்து அதிகமாக செய்து இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி ஒரு மாபெரும் முன்னெடுப்புகளை நம் பகுதிக்காக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காராள வம்ச கலை குடும்பத்தில் நீங்களும் இன்னைக்கு இணைந்திருக்கிறீங்க. இதோடு நிற்கக்கூடாது. உங்கள் மூலமாக இன்னும் பல பேருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேர வேண்டும். அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். என்றென்றும் உங்கள் பின்னால் இருந்து இந்த கலையையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டிய வேலையை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் என்ற அந்த உறுதியை கூறிக்கொண்டு, உங்களோட அன்பால பிரார்த்தனையால எனக்கு ஒரு மாபெரும் பதவியல்ல பொறுப்பை கொடுத்திருக்கின்றீர்கள். கண்டிப்பாக உங்களில் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, காராள வம்ச கலை குடும்பத்தில் ஒருவனாக உங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் சட்டமன்றத்தில் உங்கள் குரலாக நான் ஒலிப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்களை நான் செய்வேன் என்று கூறி, இவ்வளவு நேரம் எல்லாம் சிறப்பாக இந்த இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்வில் இறைவன் எல்லா வளங்களையும் கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்புங்க. உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷம். காரணம் கலைச்சங்கத்துடைய பாடல் புத்தகத்தை மாணிக்க விநாயகர் கலைக்குழுவுடைய நிர்வாகிகளுக்கு காரணம் கலைச்சங்கத்துடைய பாடல் புத்தகத்தை